ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, இந்த மாடல் கை தைக்கிற வீடியோ தான் நான் பார்க்க போறோம். இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன்லேயே குடுத்துட்டாங்க. அதாவது ப்ளவுஸ்லேயே குடுத்துட்டாங்க. ஆனா, அந்த பார்த்தீங்கன்னா, அந்த வளைவு நம்ம அப்படி தைச்சோம்னா பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துரும் ப்ளவுஸ் போட்டீங்கன்னா. அந்த கோல்டு கலர் நம்ம வைக்க முடியாது. அதுக்காக நான் பண்ணேன், கை வந்து நான் வந்து வளைவுக்கு தகுந்த மாரி அடிச்சு திருப்பிக்கிட்டேன். நம்ம கீழ வந்து எக்ஸ்ட்ரா மட்டும் ஒரு பீஸ் குடுத்துருக்கேன். ஏன்னா வந்து கேன்வாஸ் குடுத்தது கொஞ்சம் வெள்ளையா தெரியும் கைக்கு. அதனால வந்து நான் வந்து துணியே குடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ரா. ஒரு பீஸ் குடுத்துட்டு பொறுமையா வளைச்சு, அந்த வளைவு குடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்கு தகுந்தா மாரி நான் வந்து பொறுமையா தச்சுட்டேன். தச்சுக்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறணும். இந்த வளைவு மட்டும் கொஞ்சம் ஸ்கொயர் ஆகாம ரவுண்டா தச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அழகா வரும். இல்லன்னா வந்து உங்களுக்கு முக்கோணம் முக்கோணமா தெரியும். அதனால வந்து வளைவு மட்டும் வரும்போது கொஞ்சம் பொறுமையா நிறுத்தி தைங்க. அப்போ வந்து உங்களுக்கு வளைவு அழகா வந்துரும். இது தனியா பிளைன் ப்ளவுஸுக்கு ஒரு ஸ்காலப் டிசைன் நம்ம ஒண்ணு போடணும். அது போட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பாருங்க வளைவு வந்து அந்த டிசைனுக்காக நான் வந்து கம்மியா வளைச்சு தச்சிருக்கேன். ஏன்னா வந்து அந்த ரோஸ்லாம் கட் ஆயிடும். வளைவு பெருசா இருக்கும்போது. அதனால வந்து நான் வளைவு கம்மியா இருக்கு. இதே பிளைன் ப்ளவுஸ் வந்தா நம்ம வளைவு வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா குடுத்துக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் பார்க்க இன்னும் நீட்டா அழகா இருக்கும். இது மாடலுக்கு தகுந்த மாரி நான் வந்து தச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இது மாரி கட் பண்ணிக்கிட்டு, நீங்க வந்து இது மாரி அடிச்சு திருப்பிக்கங்க. அந்த ஒண்ணு ஒண்ணும் வந்து வளைவு வந்து நீங்க பொறுமையா நிறுத்தி திருப்புனீங்கன்னா தான் அந்த வளைவு வந்து உங்களுக்கு அழகா வரும். சரிங்களா? பாருங்க திருப்புன உடனே நம்மளுக்கு எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து படிமான் தையல் போட்டுக்கணும். சரிங்களா? பொறுமையா நிறுத்தி நீங்க நல்லா தேய்ச்சு விட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அழகா வந்துரும். இதுக்கப்புறம் நம்ம மேல வந்து படிமான் தையல் போட போறோம். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம்லருந்து நம்மளுக்கு ஒரு சிஸ்டர் வந்து கொரியர் பண்ணி விட்டுருந்தாங்க. சசி சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு அவங்க பேரு. அவங்க வந்து அவங்களோட ப்ளவுஸ் தான் இது. 4 ப்ளவுஸ் குடுத்துருந்தாங்க. அதுல 1 ப்ளவுஸ் மட்டும் கை அதிலேயே இருந்ததுனால நான் அதையே வச்சிருக்கேன். இன்னும் 3 ப்ளவுஸ் வந்து சிம்பிளா தான் கேட்டாங்க. அவங்க டிசைன்லாம் நெறைய கேட்கல. அந்த வீடியோ நான் அப்புறமா போடுறேன். ஓகேவா? இப்ப நெறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப பாருங்க என் கை வந்து எப்படி வந்திருக்கு பாருங்க. நீங்களும் இது மாரிலாம் தச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம கை வந்து லைனிங் வந்து ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் நம்ம கட் பண்ணிக்கணும். ஆனா சைடுல மட்டும் பிரஸ் பீஸ் மட்டும் நான் ஒட்டு போடுற மாரி வந்துச்சு லைனிங்க்கு. இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் போட்டுருங்க. இது மாதிரி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ நெறைய பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.